ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் சாப்பிட தோணும் போதெல்லாம் 10 நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஈஸியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா கரையணும். இது போல் கரைஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் 1 குடமிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிகப்பு கலர், மஞ்சள் கலர் குடமிளகாய் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் குடமிளகாய் தான் கிடச்சிச்சு, ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு பன்னீரை பார்த்திங்கன்னா நல்லா இது போல் ஃபைனாக துருவிக்கோங்க. கட் பண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, நல்லா இது போல் ஃபைனாக துருவிட்டு தான் சேர்க்கணும். பன்னீரை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது போல் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறினதும் 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் பீஸா சாஸ் சேர்த்துக்கிட்டேன்னா நல்லா ஃப்ளேவருக்காக இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கிளறிட்டதும் நம்மளுக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டஃபிங்க்கு. இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பெரிய ஸ்லைஸு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போது சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி திரட்டுங்க. பிஞ்சிடக்கூடாது. லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா திரட்டிட்டு ஓரங்களில் இருக்கிறதையும் கட் பண்ணிடுங்க. ப்ரெட் ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் இதை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, தூக்கி போடாதீங்க, கலெக்ட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருக்க மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ ஓரங்களில் இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி உருட்டுங்க. பார்த்திங்களா, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் மைதா மாவு பேஸ்ட்டு மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஓரங்களில் வச்சு சீல் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு மசாலாஸ் எதுவுமே வெளியே வராது. பார்த்திங்களா, இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஓரங்களை கட் பண்ணி எடுத்தேன் இல்லையா, அதை நான் ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளுடைய ப்ரெட் க்ரம்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இப்போ செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ரோல்களை பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதை கோட் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளோட பன்னீர் ப்ரெட் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. குட்டீஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாஸ் அண்ட் மைனஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.